மருத்துவத்துறையில் சிகிச்சை முறைகள் நவீனப்பட்டு வந்துட்டே இருக்கிற காலகட்டத்தில் குழந்தையின்மைக்கு குறிப்பாக ஆணுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சைகள் என்னென்னலாம் இருக்குது? திருப்பி நம்ம எப்போ மேல் ஃபெர்டிலிட்டி பற்றி பேசினாலுமே நம்ம 2 குரூப்பாக தான் பிரிப்போம். அதாவது இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னா, இவ்வளோ நாளாக எல்லா இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸுமே வேறு ஃபீமேல் சென்ட்ரிக். மோஸ்ட்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நம்ம ஃபீமேலை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். எப்போல்லாம் ஸ்பெர்மில் இஷ்யூ இருக்கோ மேபி அதை சார்ட் அவுட் பண்ண முடியுமோ இல்லை முடியலனாலும் நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட்டான ஐவிஎஃப் ஐயுஐ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இதில் என்ன ஆகுது அப்படின்னா, மேபி நம்ம ஸ்பெர்மை வந்து ஆப்டிமைஸ், அதாவது ஸ்பெர்மை சரி பண்ண முடியாது. கியூரிங் அப்படின்றது சம்டைம்ஸ் இருக்காமல் போகும். பட் ஆர் வி ஆப்டிமைசிங் த ஸ்பெர்ம்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட்? இந்த ஸ்பெர்ம் இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகுமா, இந்த ஸ்பெர்ம் மேக்ஸிமம் இவ்வளோ தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற ஸ்டேஜில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மேபி அவ்வளோதான் அப்படின்றத அக்செப்டும் பண்ண முடியும். அதே மாதிரி இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆன ஸ்பெர்முக்கு குழந்தைய ஃபார்ம் பண்ணுற சக்ஸஸும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. எனி மெத்தட், நேச்சுரல் கன்செப்ஷன், ஐயுஐ ஐவிஎஃப், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஹேவ் வி ஆப்டிமைஸ் த ஸ்பெர்ம்? இதில் இப்போ சப்போஸ் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் நார்மலாக இருக்காங்க, அவங்களால ரிலேஷன்ஷிப்பில் தான் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை செப்பரேட்டாக டீல் பண்ணிக்க போகிறோம். மோஸ்ட்டாக அந்த ப்ராப்ளம் சரியாகும் போது அவங்க நேச்சுரலாகவே கன்சீவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெர்ம் ப்ராப்ளம், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லோ ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கு என்ன காரணம், மெடிக்கலாக, சர்ஜிக்கலாக, ஜெனட்டிக்காக, இந்த 3ஆக பிரிக்கிறோம். மெடிக்கல்னால் ஹார்மோன் குறைபாடு, ஒரு டயபெட்டிஸ் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணுங்கள். ஹார்மோனில் குறைபாட்டிருக்கு, அதை சேஞ்ச் பண்ணுங்கள், அதாவது நார்மலைஸ் பண்ணுங்கள். வேரிகோசீல் இருக்குது, அதை ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுங்கள். ஜெனட்டிக்காக இருக்குன்னா அதை கண்டுபிடிச்சி இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு டிலே பண்ணாமல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஆப்ரேட்டிவ் மெத்தட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்ததுக்கு நிறைய மெத்தட்ஸ் சொல்லுவாங்க. வேரிகோசீலை நாங்கள் ஓப்பன் ஆப்ரேஷனில் பண்ணுறோம், இல்லைன்னா ரேடியாலஜிக்கல் மெத்தட்ஸ், ஆன்ஜியோஎம்பலைசேஷன் சொல்லுவோம், அது பண்ணுறோம். பட் இன்றைக்கி ஸ்டாண்டர்டாக மைக்ரோ சர்ஜிக்கல் ஆப்ரேஷன், அதாவது அந்த இடம் எல்லாமே மில்லிமீட்டர் கணக்கில் இருக்கிறது. அதை வந்து நம்ம மேக்னிஃபை பண்ணி பார்த்து அதை பேஸ் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டை துல்லியமாக கொடுக்கும்போது அதனோட சக்ஸஸ் அதிகம் ஆகுது. இதில் லோ ஸ்பெர்ம் கவுண்ட்னு வரும்போது கரெக்டபிள் ரீசன் அப்படின்றது வேரிகோசீல் மட்டும். 0 ஸ்பெர்ம் கவுண்ட்னு வரும்போது அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். திருப்பி பிளாக் இருக்கா, பிளாக் இல்லையா, ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ், நான் அப்ஸ்ட்ரக்டிவ், அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் போகுது.